தமிழை பொறுத்த வரைக்கும் 7 யூனிட் இருக்கு. இந்த 7 யூனிட்டும் நம்ம 10 வாரத்துல கம்ப்ளீட் பண்ணிடுவோம். கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு விதியையும் நீங்க மனப்பாடம் பண்ணி மனசுல ஏற்ற வேண்டியது இல்ல. நான் கொடுக்குற ஃபார்முலாஸை மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதன்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா போதும். எந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தாலும் உங்களால 100% ஆன்சர் பண்ணிட முடியும். யூனிட் 5 அதுக்கு அடுத்தது யூனிட் 4 இந்த 2 யூனிட்டுக்குமே பாலிசி நோட்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 9 டிபார்ட்மெண்டோட பாலிசி நோட்ஸ் நம்ம படிக்கிறது மாதிரி இருக்கு. தேசிய கிட்டத்தட்ட 100 வருஷத்து இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்காது. ஆனா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல எடுத்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டு இருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கீம்ஸ் 2021 இருந்து 2026 வரைக்கும் டேட் பிரகாரம் ஒவ்வொரு மந்த்ல என்னென்ன டேட் நடந்திருக்கு அப்படிங்கறது அந்த டேட் பிரகாரம் எடுத்து தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருவோம். TNPSC 2026 Group 2 2A Group 4 எக்ஸாம்க்கான 120 days பக்காவான ஸ்டடி பிளான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த ஸ்டடி பிளான் இப்பதான் பிகினரா இருக்கிறவங்களும் சரி, ஏற்கனவே நான் படிச்சுட்டு இருந்தேன் இடையில ஸ்டக் ஆயிடுச்சு அதனால விட்டுட்டேன், எப்படி ரீஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல, எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, இந்த 120 days நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 100% நீங்க சிலபஸ் கவர் பண்ணி உங்களோட எக்ஸாமுக்கு நீங்க அப்பியர் ஆயிடலாம். ஸோ ஜெனரல் ஸ்டடீஸ், தமிழ், அதுக்கு அடுத்தது மேக்ஸ் இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ், அதுவும் யூனிட் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ எல்லாமே கவர் பண்ணி 100% சிலபஸை முடிச்சுட்டு உங்களோட எக்ஸாமுக்கு நீங்க ரெடி ஆயிடலாம். ஸோ இந்த ஸ்டடி பிளான் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். அது கூடவே பாத்தீங்கன்னா சிலபஸ் எப்படி டீகோட் பண்ணி படிக்கணும், எங்க பாலிசி நோட்ஸ் இன்க்ளூட் பண்ணி படிக்கணும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு யூனிட்டும் எப்படி டீகோட் பண்ணி படிக்கணும், அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய யூனிட் என்ன, தமிழ் 10 வாரம் இருந்தா போதும், அந்த 10 வாரத்துல 100% தமிழ் நம்ம முடிச்சிடலாம். அது எல்லாமே இந்த ஸ்டடி பிளான்ல இருக்கு. இந்த ஸ்டடி பிளானை நம்ம ஒரு டெஸ்ட் பேட்சாவும் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் பேட்ச்னா டெஸ்ட் பேட்ச் மட்டும் கிடையாது, ஸோ வீடியோ கிளாஸஸும் எல்லாத்துக்குமே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஒன் டைம் பேமெண்ட் 1000 rupees ஒன்லி அப் டு எக்ஸாம் வரைக்கும். இதுல நீங்க குரூப் 2 எக்ஸாம் நீங்க அப்பியர் ஆகிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து வரப்போற குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்க அப்பியர் ஆயிருக்கலாம். இது எல்லாத்துக்கும் டிசம்பர் மாசம் வரக்கூடிய அந்த எக்ஸாம் வரைக்கும் ஒன் டைம் பேமெண்ட் 1000 மட்டும்தான். இது ஒன் டைம் பேமெண்ட் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா 100% நம்ம சிலபஸ் கவர் பண்ணாலும் அதுக்கு அடுத்தது வரக்கூடிய நாட்கள்ல நிறைய ரிவிஷன், லைவ் டெஸ்ட், அதுக்கப்புறம் லைவ் டிஸ்கஷன், அது மாதிரி நிறைய நம்ம பண்ணி கொண்டு போவோம். இன்னையில இருந்து இந்த பேட்ச் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பேட்ச் ஜாயின் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 2, ஆகஸ்ட் 3ல இருந்து, அதாவது வர திங்கட்கிழமையில இருந்து உங்களுக்கு இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இதோட பேமெண்ட் டீடைல் அப்படிங்கிறத நீங்க கொடுத்துருக்கிறேன். ஒன் டைம் பேமெண்ட் 1000 rupees நீங்க பே பண்ணிட்டு கூகுள் பே, போன்பே நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பர் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்க பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறதுக்குன்னு ஒரு நம்பர் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிரீன்ஷாட் அனுப்புற நம்பர், இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இதுல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம சேவ் பண்ணிடுவோம். இந்த 120 days என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது, டீட்டெயிலா என்னென்ன கொடுப்போம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த பிளான்ல இருக்கு. ஓகேங்களா? இதுவுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், இது நீங்க பாத்துக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இப்ப சிலபஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழை பொறுத்த வரைக்கும் 7 யூனிட் இருக்கு. இந்த 7 யூனிட்டும் நம்ம 10 வாரத்துல கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இதுல ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி டாபிக் இருக்கும். ஸோ இல்ல நம்ம ஃபார்முலா பேசிஸ்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது மாதிரி சில டாபிக்ஸ் இருக்கும். இப்போ நீங்க யூனிட் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுல பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை, ஸோ இந்த டாபிக் எல்லாமே அதுக்குன்னு சர்டன் ஃபார்முலாஸ் இருக்கு. அந்த ஃபார்முலாஸை நீங்க பேஸ் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ணிட முடியும். அதுல எந்த ஒரு டிராபேக்கும் வராது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம சேனல்ல சேர்த்து எழுதுக ஒரு 10 டாப் 10 ஃபார்முலாஸோட நம்ம டீகோட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த சேர்த்து எழுதுக பொறுத்த வரைக்கும் ஒரு 18 ஃபார்முலா இருக்கு. அதுல கடைசியா நடந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை எடுத்து பார்க்கும் போது ஒரு 10 வருஷத்து கொஸ்டின் பேப்பரை நம்ம அனலைஸ் பண்ணி அதுல இந்த 10 ஃபார்முலா படிச்சா போதும்டா, இதுல இருந்து தான் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் 10 வருஷத்து கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கு அப்படிங்கிறது மாதிரி எடுத்து கொடுத்துருந்தேன். அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அப்ப அந்த சேர்த்து எழுதுக அப்படிங்கிறது அந்த ஒரு வீடியோ, ஓகேங்களா? மொத்தம் 18 ஃபார்முலா இருக்கு. அந்த வீடியோல நான் 10 ஃபார்முலா தான் கொடுத்துருப்பேன். ஸோ பேட்ச்ல நம்ம அந்த 18 ஃபார்முலாவும் இன்க்ளூட் பண்ணி வீடியோஸ் கொடுத்துருவோம். அப்ப எங்க இருந்து கொஸ்டின் கேட்டாலும் சரி, ஒரு வார்த்தை உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கறாங்க அப்படின்னா அது எப்படி நம்ம பிரிச்சு எழுதணும் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஒரு வேர்டு சேர்த்து எழுத கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்படி அதை ஜாயின் பண்ணி ரூல் பிரகாரம் எப்படி ஜாயின் பண்ணி எழுதணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். எந்த ஒரு விதியையும் நீங்க மனப்பாடம் பண்ணி மனசுல ஏற்ற வேண்டியது இல்லை. நான் கொடுக்குற ஃபார்முலாஸை மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதன்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா போதும்.
எந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தாலும் உங்களால 100% ஆன்சர் பண்ணிட முடியும். அந்த சாம்பிள் வீடியோ நம்ம கொடுத்த அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதே போலதான் பிரித்து எழுதுக, இதுக்கும் நான் சேர்த்து எழுதுக வீடியோ கொடுத்துருப்பேன். அதே போலதான் பிரித்து எழுதுக, அதுக்குமே நம்ம ஃபார்முலா பேஸ் பண்ணி வீடியோஸ் வந்து கொடுப்போம். கூடவே வந்து சந்திப்பிழை அப்படிங்கிறது வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் அப்படிங்கிறது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் போட்டு நம்ம வந்து குழப்பிக்கவே வேணாம். ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து குரூப் 4 எழுதுறவங்க தமிழ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப எளிமையா இலக்கண குறிப்பு அப்படிங்கிறது ஃபார்முலா பேசிஸ்ல வரும். அந்த இலக்கண குறிப்பு அந்த அடிப்படைய அழகா ஒவ்வொரு இலக்கண குறிப்பு அந்த வேர்டும் எதை தொடர்புடையது எதை சார்ந்தது அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா இருக்கு. அதை மனசுல ஏத்துக்கிட்டா போதும். சந்திப்பிழை அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால 100% இல்ல 200% கொஸ்டின்ஸை பார்க்கும் போது உங்களால ஆன்சர் பண்ணிட முடியும். அந்த மாதிரி நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம சேனல்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒருமை பன்மைக்கு நம்ம வீடியோ கொடுத்துருந்தோம். அது வந்து நிறைய வியூஸ் போயிருக்கு. அந்த வீடியோ நான் கீழே வைக்கிறேன். நம்மளோட டீச்சிங் எல்லாமே அந்த மாதிரி ஃபார்முலா பேசிஸ்ல தான் போகும். ஏதோ ஒரு வார்த்தையை நம்ம கொடுத்துட்டு இந்த வார்த்தை வந்ததுன்னா ஆன்சர் வந்து இப்படி போடுங்க அப்படிங்கிறது மாதிரி இருக்காது. நீங்க புரிதலோட படிக்கணும், கான்செப்டை புரிஞ்சுக்கணும். அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி படிச்சா மட்டும்தான். இந்த ஒரு எக்ஸாம் கிடையாது, எந்த எக்ஸாம் வந்தாலும் அந்த கான்செப்ட் உங்களுக்கு மறக்கவே மறக்காது அப்படின்னு நம்புறவன் நான். ஸோ அதனால நம்ம கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே 100% கான்செப்ட் ஓரியன்டா இருக்கும். அந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது நீங்க 100% அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த ஒரு எக்ஸாம் இல்லாம எந்த எக்ஸாம் வந்தாலும் உங்களால ஆன்சர் பண்ணிட முடியும். அதுக்கான பேஸ் அப்படிங்கிறது நான் எடுத்து கொடுத்துருவேன். இந்த பேஸை நீங்க உள் வாங்கிக்கிட்டா போதும். ஏன்னா எக்ஸாம்ல இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல தமிழை பொறுத்த வரைக்கும் எங்க இருந்து வேணாலும் கேள்வி கேட்கறாங்க. எங்க இருந்து வேணாலும் கேள்வி கேட்கட்டும். அந்த கான்செப்ட் என்ன, அந்த பேஸ் ஐடியா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எந்த கொஸ்டின் வந்தா என்ன, ஸோ இந்த பேஸ் படி நம்மளால அதை ஸ்பிளிட் பண்ணி இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறது 100% உங்களால கொடுத்துட முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கான வீடியோ சோர்ஸ் நான் கீழே கொடுக்குறேன். ஒருமை பன்மையா இருக்கட்டும், நம்ம இப்ப ரீசெண்டா கொடுத்த சேர்த்து எழுதுகவா இருக்கட்டும். ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் நன்னூல 100% படிச்சு ஸோ அதுல இருந்து நம்ம எடுத்து ஃபார்முலாவா பிரிச்சு நம்ம வந்து கொடுக்குறோம். அந்த வீடியோ எல்லாம் பாருங்க, அந்த பார்த்துட்டு தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது சொல் அகராதி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு இடத்துல இந்த ஓரெழுத்து ஒரு மொழி இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் அதுல இருக்கிறத அப்படியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும், அப்படியே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். இதுல எல்லாம் எந்த அளவுக்கு வந்து ஒரு கான்செப்ட் பேசிஸ்ல எதுவும் கிடையாது. வேணா நம்ம ஷார்ட்கட் வந்து நம்ம யூஸ் பண்ணி அதை வந்து படிச்சுக்கலாம். பவனந்தி முறைவர் கொடுக்கறது மினிமமான ஓரெழுத்து மொழி தான். அது இல்லாம கவர்மெண்ட் மெட்டீரியல்ல ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவுமே நான் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருவேன். எந்த ஒரு கொஸ்டினும் உங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் யூனிட் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேச்சு வழக்கு தொடர்பில் உள்ள பிழை திருத்தம். இதுங்கிறது ஸ்கூல் புக்ல நியூ புக் பிளஸ் ஓல்டு புக். ஓல்டு புக் அப்படிங்கிறது என்ன, சமச்சீர் புக். சமச்சீர் புக்ல நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. அது கூடவே இப்ப நியூ புக் 2019க்கு அப்புறம் வந்த புக்ல நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. இதோட தொகுத்து அப்படியே எல்லாமே தொகுத்து நம்ம வந்து கொடுத்துருவோம். ஃப்ரீ டைம்ல வந்து அப்படியே படிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த ஊர் பெயர்களின் மறு. இந்த மறு அப்படிங்கிறது இந்த ஊர் பெயர்களின் மறு கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 ஊர் பெயர்களின் மறுவை தொகுத்து நம்ம கொடுத்துருவோம். இதுல ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இன்க்ளூட் ஆகி வந்துடும். ஓகேங்களா? அப்ப ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நம்ம மிஸ் பண்ணிடுவோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதுல 10 வருஷத்து கொஸ்டின் பேப்பரோட அந்த ஸ்டஃப் அப்படியே இருக்கும், அந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே இருக்கும். ஸோ அது கூடவே இப்ப என்னென்ன ஊர் பெயர்களின் மறு அப்படி இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே தொகுத்து நம்ம இங்க கொடுத்துருவோம். அப்ப அதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும், ஓகேங்களா, ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம கொஞ்சம் கஷ்டமா நம்ம ஃபீல் பண்ற யூனிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த கலை சொற்கள். ஏன்னா இந்த எழுதும் திறனை பொறுத்த வரைக்கும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொட அமைத்தல் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஜம்பிள் பண்ணி கொடுத்திருந்தாலும் அது நம்ம கரெக்டா எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒருமைப்பன்மை பத்தி நான் பேசிட்டேன். ஒருமைப்பன்மை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து கொடுத்துருக்கிறேன். அடுத்தது தன்வினை பிறவினை. இதுக்குமே ஃபார்முலாஸ் இருக்கு. இந்த ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தாலும் உங்களால ஆன்சர் பண்ணிட முடியும். நம்ம நல்லா சஃபர் ஆகக்கூடிய பார்ட் அப்படிங்கிறது இந்த கலை சொற்கள் தான். கலை சொற்கள். அதுக்கு அடுத்தது இந்த வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். இதுல இருக்கக்கூடிய இந்த 15 கேள்வி பிளஸ் 10 கேள்வி இந்த இடத்துலதான் வந்து கொஞ்சம் சஃபர் ஆகும். இந்த இடத்துல ஸ்கூல் புக்ல இருக்கிறது மட்டும் படிச்சா போதாது. இதுக்கு அப் டு டேட் என்ன வந்து இன்ஃபர்மேஷன் ஏன்னா ஒவ்வொரு நாளும் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னன்னா புது புது சொற்களை வந்து இன்க்ளூட் பண்ணிட்டே வந்துட்டு இருப்பாங்க. சோ அந்த சொற்களோட அது அப்படியே அந்த தொகுதி அப்படியே உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருவேன். ஏன்னா இது வந்து நம்ம டெய்லி படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் கூட வந்து அந்த கான்செப்டை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த வரக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தினமும் படிக்கிறது மாதிரி இருக்கும். அது எல்லாமே முன்னாடியே நான் தொகுத்து உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அது நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 10 15 அப்படிங்கிறத ஜஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கலாம். அதுக்கு அடுத்தது
எளிய மொழிபெயர்ப்பு, அதுக்கு அடுத்தது இலக்கியம், அறிஞர்கள், இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இல்லாம கவர்மெண்ட் கவர்மெண்ட்ல வந்து மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்களா, ஸோ அதுவுமே நம்ம இன்க்ளூட் பண்ணி, அதாவது என்னதான் இருந்தாலும் சரி தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த 7 யூனிட்டும் 10 வாரத்துல உங்களுக்கு 100% கவர் ஆகி உங்க கையில கிடைச்சிடும். அந்த 11வது வாரத்துல இருந்து 20வது வாரம் வரைக்கும் இதுல இருந்து தான் நீங்க நிறைய ரிவிஷன் எழுதி பார்க்க போறீங்க. அப்போ ஒவ்வொரு வாரமும் நம்மளோட டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் 200 கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஒவ்வொரு வாரமும் லிமிட்டடா என்ன படிக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாமே தொகுத்து நம்ம வந்து கொடுத்துருவோம். கரெக்டான டார்கெட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அந்த டார்கெட்டை நீங்க கரெக்டா முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீக்கெண்ட்ல டெஸ்ட் எழுதி பார்த்துருவீங்க. அப்படியே நீங்க சிலபஸ் நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிட்டு நம்ம முடிக்கிறது அப்படியே நீங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தீங்கனாலே 100% சிலபஸ் அப்படியே முடிஞ்சு ஓடி போயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் வீக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேசிய மறுமலர்ச்சி, அதுக்கப்புறம் நம்ம பொறுத்த வரைக்கும் தேசிய மறுமலர்ச்சி, அதுக்கு அடுத்தது தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் மட்டும். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி 2026 ஜனவரி 2026 அப்படின்னா அப்படியே கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி மாசம் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் அப்படியே நம்ம எடுத்து கொடுத்துறது கிடையாது. யூனிட் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி 2026ல ஃபுல்லா நடந்த இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸை எடுத்து யூனிட் 1ல என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கனெக்ட் ஆகுது, அதாவது சயின்ஸ் ரிலேட்டடா என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கனெக்ட் ஆகுது, அதுக்கு அடுத்தது யூனிட் 2 ஜியோகிராஃபி ரிலேட்டடா என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பிரிச்சு நம்ம யூனிட் 1 யூனிட் 2 அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருவோம். அதே போல யூனிட் 4ம் யூனிட் 5ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த கரண்ட் அஃபேர்ஸுமே நம்ம அடுத்த வாரம் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அப்ப உங்களுக்கு எந்த யூனிட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கணும் அப்படிங்கிறது அதோட சேர்த்து வந்து படிச்சிருவீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஏனோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபீல் இல்லாம எந்த யூனிட்ல வருதுன்னு நீங்க தெரிஞ்சு படிச்சீங்கன்னா அதோட உங்களோட ஸ்கூல் புக்ல நீங்க படிக்கும் போது இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனோட நீங்க லிங்க் பண்ணி படிச்சுக்க முடியும். இப்ப நம்ம சிலபஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க பாருங்களேன், ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அதோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வரும். இப்ப பொது அறிவியல்னா இதுல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வரும். அப்ப இந்த பொது அறிவியல் ரிலேட்டடா ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தவிர அதுல யூனிட் 1ல என்னென்னலாம் கரண்ட் அஃபேர்ஸ் வருதோ அந்த வீக் வந்து நம்ம பாத்துருவோம். அது கூடவே யூனிட் 2ல இந்தியாவின் புவியியல் இதுல என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் வருதோ அதை வந்து பாத்துருவோம். யூனிட் 3க்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கிடையாது, ஏன்னா அது வந்து ஹிஸ்டரி அப்படிங்கிறதுனால. அடுத்தது பொலிட்டிக்கல் சயின்ஸ், இந்திய ஆட்சியல், இதுல கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், இது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது யூனிட் 5ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்திய பொருளாதாரம் ஓகே, ஆனா தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய லெசன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப மினிமமா இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஸ்கீம்ஸ் படிச்சா மட்டும்தான் இந்த பாட்டை நம்ம கிளியர் பண்ண முடியும். தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிறது இந்த இடத்துல பாலிசி நோட்ஸ் படிச்சாகணும், அதுக்கு அடுத்தது ஸ்கீம்ஸ் வந்து படிச்சாகணும். ஸோ பாலிசி நோட்ஸ் அப்படிங்கிறது இது 2025-26க்கான பாலிசி நோட்ஸ். அப்போ 2026க்கான 26 அப்புறம் 27க்கான பாலிசி நோட்ஸ் அப்படிங்கிறது இந்த கவர்மெண்ட் மாறினதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. அது இப்போ வந்து ஆகஸ்ட், அதுக்கு அடுத்தது செப்டம்பர், ஓகேங்களா. அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து நடத்துவாங்க. பட்ஜெட் கூட்டத்தொடர் நடத்தினதுக்கு அப்புறம் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்ணுவாங்க. முடிவு பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் அந்த பாலிசி நோட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வெளியிடுவாங்க. அப்ப அந்த பாலிசி நோட்ஸும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கான பாலிசி நோட்ஸும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 300 பக்கம் இருக்கும், மினிமம் 300 பக்கம் இருக்கும். அதை எடுத்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது குழப்பமா இருக்கும். அதுல எடுத்து நோட்ஸா எடுத்து உங்களுக்கு ஒவ்வொரு ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனோட லிங்க் பண்ணி படிக்கிறதுக்காக இப்ப வேளாண்மைனா வேளாண்மையில இந்த பாலிசி நோட்ஸ்ல திருக்குறள் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த திருக்குறள் கூட உங்களுக்கு கொஸ்டினா வரும். அப்ப அதை கூட நான் மிஸ் பண்ணாம நீங்க எடுத்து கொடுத்துருக்கேன். இப்ப வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2025-2026 பாலிசி நோட்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஆகஸ்ட் செப்டம்பருக்கு அப்புறம் புதுசா இதே டிபார்ட்மெண்ட்ல 2026-2027 பாலிசி நோட்ஸ் வரும். அதுவுமே என்ன திருக்குறள் கொடுத்திருக்கிறாங்க, அதுக்கப்புறம் எந்த அறிஞர்களோட கருத்துக்களை கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறது எல்லாம் எடுத்து தொகுத்து எல்லாமே டீட்டெயிலா அவங்களோட திட்டம் என்ன நடந்திருக்கு, என்ன நடக்க போகுது ஃபர்தரா, இதுக்கு முன்னாடி என்ன வந்து சாதிச்சாங்க அப்படிங்கிறது தான் இங்க இருக்கும், ஓகேங்களா. இது எல்லாமே உங்களுக்கு எடுத்து தொகுத்து நான் இன்க்ளூட் பண்ணிடுவேன். ஏன்னா பாலிசி நோட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே பாலிசி நோட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2 யூனிட், இந்த யூனிட் 5 அதுக்கு அடுத்தது யூனிட் 4, இந்த 2 யூனிட் இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 யூனிட்டுக்குமே பாலிசி நோட்ஸ்ன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 9 பாலிசி நோட்ஸ் நம்ம படிக்கிறோம். 9 டிபார்ட்மெண்டோட பாலிசி நோட்ஸ் நம்ம படிக்கிறது மாதிரி இருக்கு, ஓகேங்களா. அதுலயும் முக்கியமா இந்த யூனிட் 5 அப்படிங்கிறது இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிறது, இந்த தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அதிக கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய இந்த டாபிக்லயும் அதிகமா பாலிசி நோட்ஸ்ல இன்ஃபர்மேஷன் படிச்சுதான் ஆகணும், ஓகேங்களா. நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்தா இந்த பாலிசி நோட்ஸ் அப்படிங்கிறது
அதிகபட்சம் 20ல இருந்து 30 பக்கம் இருக்கும். அந்த 30 பக்கமும் ஒரு தடவை படிச்சா மனசுல ஏத்துற மாதிரி இருக்கும். அதை படிக்கும் போது அது எந்த லெசன்ஸோட நீங்க இன்க்ளூட் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறது நான் வந்து கொடுத்துருவேன். அப்ப பாலிசி நோட்ஸ் அப்படிங்கிறது இங்க கவர் ஆயிடுச்சுங்களா. கூடவே நம்ம இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க, ஸ்கீம்ஸ் 2021 இருந்து 2026 வரைக்கும் டேட் பிரகாரம் ஒவ்வொரு டேட் ஒவ்வொரு மந்த்ல என்னென்ன டேட் நடந்திருக்கு அப்படிங்கறது அந்த டேட் பிரகாரம் எடுத்து தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா. அப்ப உங்களுக்கு இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் போய் தேடி படிக்கணும் அப்படிங்கறத அந்த ஒரு இது இருக்காது. எங்க போய் தேடி படிக்கிறது அப்படிங்கிறது இருக்காது. அப்போ 2021 இருந்து 2026 அப் டு டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ். அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் மாறுச்சு பாத்தீங்களா. அப்ப டிவிகே கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் எந்த ஸ்கீமா பேர் மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க, எந்த ஸ்கீமை புதுசா உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறத அப் டு டேட் உங்களுக்கு இந்த ஸ்கீம் பிடிஎஃப்ல கிடைச்சிரும். இப்போ 2022 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மகிழ் கணிதம் திட்டம், நான் முதல்வன் திட்டம், சோ இந்த மாதிரி வந்திருக்கு. அப்ப இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா 2026ல என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இந்த பிடிஎஃப் லாஸ்ட்ல உங்களுக்கு கொடுத்துருவோம். அப்ப உங்களுக்கு தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்ல மட்டும் பத்தாது. ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை தாண்டி நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இந்த ஸ்கீம்ஸ்ல இருந்து தான் நமக்கு படிச்சே ஆகணும். ஏன்னா இதுலயே வந்து நல்லா கொடுத்துருப்பாங்க பாருங்க. இந்திய பொருளாதாரம் இதோட முடியுது உங்களுக்கு பொருளாதாரம். அடுத்தது வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, தொழில் வளர்ச்சி இதோட முடியும். ஊரக நலன்சார் திட்டங்கள், சமூக பிரச்சனைகள், மக்கள் தொகை, கல்விய நலவாழ்வு, இந்த கல்விக்கு எஜுகேஷன் சம்பந்தமான ஸ்கீம்ஸ் நம்ம படிச்சாகணும். இந்த நலவாழ்வு, வேலை வாய்ப்பு, வறுமை, தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடு, இதெல்லாம் நம்ம பாலிசி நோட்ஸ் வந்து படிச்சாகணும். ஏன்னா இந்த யூனிட் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிறது இந்த யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் அதிகமான கேள்விகள் வரக்கூடிய பகுதி. 20 கேள்விகள் இந்த யூனிட்ல இருந்து மட்டும் வருது. புதுசா இப்ப ப்ரிப்பரேஷன் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய யூனிட் அப்படிங்கிறது முதல்ல வந்து அழகு 5, யூனிட் 5. அதுக்கு அடுத்தது நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 6. யூனிட் 6 20 கொஸ்டின்ஸ் வந்து இந்த யூனிட் 6ல இருந்து வருது. இது எல்லாமே தமிழ்நாடு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன். தமிழ்நாடு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து அப் டு டேட் நம்ம ஸ்கீம்ஸ் இன்க்ளூடிங் ஸ்கீம்ஸ், பாலிசி நோட்ஸ் முதற்கொண்டு நம்ம படிச்சாகணும். ஸ்கூல் புக்கை மட்டும் நம்ம நம்பிட்டு இருந்தோம் அப்படின்னா இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸ்டாண்டர்டான அவுட் சோர்ஸ் புக்ஸ் நம்ம வந்து படிக்கிறது மாதிரி இருக்கும். ஸ்டாண்டர்டான அவுட் சோர்ஸ் புக் அப்படின்னா வெங்கடேசன் அவங்களோட புக்கை நம்ம வந்து சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஸ்டடி பிளான்ல வீக் 2ல விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படிங்கிறது பார்ட் 1ல இருந்து பார்ட் 4 வரையும் நம்ம கொடுத்துருக்கோம். இப்ப வீக் 3ல பார்ட் 5ல இருந்து பார்ட் 9 வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துருப்போம். சோ இது வந்து சிலபஸ்ல எங்க கவர் ஆகுது அப்படின்னா, சோ யூனிட் 6ல தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், இதுல 20 கேள்விகள் அப்படிங்கிறது சொல்லணுமா, ரொம்ப முக்கியமான யூனிட் அப்படின்னு சொன்னோமா. சோ இதுல வந்து கவர் ஆகுது பாருங்க. இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு இங்க கவர் ஆகுது. இப்போ இந்த இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்கூல் புக்ல 10th ஸ்டாண்டர்ட்ல ஒரு லெசன் இருக்கும். அதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும். நம்ம ஸ்டாண்டர்டா வெங்கடேசன் சாரோட புக்ஸ் இந்த ஃபுல்லா நம்ம ரெஃபர் பண்ணி இதுல இருந்து நம்ம நோட்ஸ் எடுத்து அப்படிங்கிறது தான் இங்க கொடுத்துருக்கோம். அப்ப இதுல இவரு வெங்கடேசன் சார் யார்கிட்ட இருந்து நோட்ஸ் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம இன்னும் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அவரு இந்த மாப்போசி எழுதின புக்கு, ஓகேங்களா. சோ இந்த புக்கு நம்மள்ட்ட இருக்கு. இந்த மாப்போசி எழுதின இந்த புக்ல இருந்து தான் இவரு வெங்கடேசன் சார் ரெஃபர் பண்ணியிருக்காரு. அப்போ மாப்போசி புக்ல இருந்து ரெஃபர் பண்ண வெங்கடேசன் சார் அங்க முன்ன பின்ன வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் மாறுதலா இருக்கும். மாறுதலா தவறுதலா கிடையாது, மாறுதலா இருக்கும். அப்போ ஒரு ஆர்டரா கிடைக்கல, அப்ப ஆர்டரா எங்கடா கிடைக்கும் அப்படின்னு நம்ம தேடி போகும்போது அவர் எங்க இருந்து எடுத்தாரு அப்படிங்கிறது மாப்போசியோட புக்கு நம்ம ரெஃபர் பண்ற மாதிரி இருந்தது. இது மாதிரிதான் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான அவுட் சோர்ஸ் புக் எடுத்து நம்ம இங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கிறோம். ஐஎன்எம் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்ல 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓல்டு புக்கோட இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் நிறைய டெப்தா கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஆனா நம்ம ஸ்கூல் புக்கு இருக்கக்கூடிய ஐஎன்எம், இந்திய தேசிய இயக்கம் இருக்கக்கூடிய அந்த 100 வருஷத்தோட இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா இருக்கும். ஸ்கூல் புக்ல படிச்சோம் அப்படின்னா நமக்கு புரிதல் இருக்காது. சோ அதுக்கான ஐஎன்எம் அப்படிங்கிறது வெங்கடேசன் சார் வந்து தனியாவே வந்து புக் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இது மட்டும் இல்லாம இது மாதிரி ஒரு 3-4 புக் இருக்கு, ஓகேங்களா, ஸ்டாண்டர்டான புக். இந்த புக்கோட இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி இங்க நம்ம வந்து கொடுத்திருக்கிறது சிங்கிள் பேஜ், ஓகேங்களா. இந்திய தேசிய இயக்கம் முக்கிய காலவரிசை 1857ல இருந்து 1950 வரைக்கும் அப்படிங்கிறது கொடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட இந்த 100 வருஷத்து இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே ஸ்கூல் புக்ல
இருக்காது. ஆனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல எடுத்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாண்டர்டான புக்ஸுக்கு போகணும். ஸ்டாண்டர்டான புக்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பிளஸ் ஸ்கூல் புக் பிளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல் நம்ம சேர்த்து படிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அப்போ இந்த ஹோல் புக் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல படிக்க முடியாது. கிட்டத்தட்ட ரொம்ப டைம் எடுத்து நம்ம டெப்தா படிச்சு இதோட இன்ஃபர்மேஷன் நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்கோம். பாருங்க 1857 அப்படிங்கிறது முதல் சுதந்திர போர், சிப்பாய் கழகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விக்டோரியா மகாராணி பேரறிக்கை வரும். அதுக்கப்புறம் தான் வந்து காலனி ஆட்சிக்கு முடிவு கட்டி அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் அரசாங்கமே இங்க அண்டர்டேக் பண்ணுவாங்க. சோ அப்ப அந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது டீட்டெயிலா வருஷ பிரகாரம் உங்களுக்கு 1950 வரைக்கும் நம்ம இங்க வந்து கொடுத்துருக்கிறோமா. இதோட கம்ப்ளீஷன் இப்ப நம்ம வந்து சிங்கிள் பேஜ்ல பார்த்தோமா, இதோட கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது இந்த ஐஎன்எம் கம்ப்ளீட் கிட்டத்தட்ட ஒரு 128 பக்கம், 128 பக்கத்துல நான் தொகுத்தது. ஓகேங்களா, நான் நோட்ஸ் எடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் தொகுத்தது. அப்படியே படிச்சீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வீடியோ 10 பார்ட் வீடியோவா நான் வந்து டீச் பண்ணியே வந்து கொடுத்துருவேன். வந்து படிக்க முடியாது, நீங்க லிசன் பண்ணீங்கன்னா போதும். ஒவ்வொரு வருஷமும் என்ன வந்தது அப்படிங்கிறது ரிப்பீட்டா நீங்க அதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஐஎன்எம் அப்படிங்கிறது 10 வீடியோ. இந்த 10 வீடியோ ஒவ்வொரு வீடியோ 40 நிமிஷம் இருக்கும். ஓகேங்களா, அதிகபட்சம் ஒரு 40 நிமிஷம் இல்லைன்னா 30 நிமிஷம் இருக்கும். 10 வீடியோ போதும். இந்த ஐஎன்எம்ல உங்களுக்கு 3-4 புக்ல முடிச்ச அந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே அந்த நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிடும். டைம் வந்து வேஸ்டே ஆகாது. அதுக்கு அடுத்தது வந்து மாநில அரசு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல நம்ம கொடுக்குற மெட்டீரியல் இது. ஓகேங்களா, மாநில அரசு அப்படிங்கிறது 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட தாண்டி. ஓகேங்களா, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னாலே லட்சுமிகாந்தன் புக், ஸ்டாண்டர்டான லட்சுமிகாந்தன் புக். அப்ப லட்சுமிகாந்தனோட இந்த இங்கிலீஷ் வெர்ஷனை டிரான்ஸ்லேஷன் பண்ணி தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணி சோ அந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது மாநில அரசு அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலா இங்க வந்து கொடுத்துருக்கிறோம். அப்போ ஸ்கூல் புக் இன்ஃபர்மேஷன் பிளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல் பிளஸ் அவுட் சோர்ஸ் புக்கான லட்சுமிகாந்தன் புக்கை நம்ம இன்க்ளூட் பண்ணி இங்க கொடுத்துருக்கிறோம். ஒவ்வொரு டாபிக்குமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இம்பார்ட்டண்டா எடுத்து ரொம்ப டீட்டெயிலா தொகுத்து 100% வந்து உங்களுக்கு படிச்சு அப்படியே போய் எக்ஸிக்யூட் பண்றது மாதிரி தான் நம்ம இங்க வந்து கொடுத்துருக்கிறோம். இதை வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது கிட்டத்தட்ட வந்து 120 நாள் இந்த பிளான் வந்து போகும். ஸோ ஜாயின் பண்றது அப்படிங்கிறது வந்து பெருசு கிடையாது. ஜாயின் பண்ணா கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணணும், அந்த வெறி இருக்கணும், படிக்கணும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஸ்டக் ஆயிட்டு இருக்கேன், அதனால நான் ஜாயின் பண்றேன். நான் வந்து இப்பதான் ஃப்ரெஷரா இருக்கிறேன், பிகினரா இருக்கேன். ஸோ அதனால நான் வந்து ஜாயின் பண்றேன். ஜாயின் பண்ணா ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி 100% உங்களோட எஃபோர்ட்டை போடுறது மாதிரி இருக்கும். 200% இல்ல 500% என்னோட எஃபோர்ட் வந்து நான் போட்டிருக்கேன். 100% வந்து உங்களோட எஃபோர்ட்டை போட்டு கண்டிப்பா இந்த லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் தாட், அந்த எண்ணம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்க. அந்த வில் பவர் இருக்கணும். ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா, ஏதாவது ஒரு சோர்ஸ் கிடைக்காதா, ஏதாவது பிடிச்சி நான் போயிட மாட்டேனா அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வெறி இருக்கணும். ஓகேங்களா, நான் கரெக்டா இதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல இருப்பேன் அப்படிங்கிற அந்த தாட்டோட வாங்க. அந்த தாட்டோட ஜாயின் பண்ணுங்க. அந்த தாட் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்க. நான் இங்க வந்து ஜாயின் பண்றேன், என்னோட லெவல் வந்து இங்க இருந்து இங்க நான் மாறுது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்க. 1000 டைம்ஸ் வந்து எஃபோர்ட் போடுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நீங்க கரெக்டா ஃபாலோ பண்றதுக்கு உங்களோட டைம் அப்படிங்கிறது ஒரு 100% உங்களுக்கு எஃபோர்ட் போடுறது மாதிரி வாங்க. உங்களுக்கான போர்ஷன் அப்படிங்கிறது இவ்வளவுதான். அப்ப உங்களுக்கு ஒரு நட்ஷல் தெரிஞ்சிருச்சு. அப்ப இதுதான் படிக்க போறோம், என்னதான் படிக்கிறது, எப்படிதான் ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம இருந்திருக்கும். அப்ப இதுதான் படிக்கணும், இவ்வளவுதான் படிக்கணும்னு தெரிஞ்சிச்சு. அப்ப அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 100% சிலபஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய லைவ் கிளாஸ் இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே திரும்ப ரிப்பீட்டா என்ன பண்ணலாம், ரிவிஷன் வீடியோஸா இருக்கட்டும், நம்ம கிளாஸஸா இருக்கட்டும், அதுக்கு அடுத்தது நம்ம ஆப்ல டெஸ்ட் கொடுக்கறதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப் டு த எக்ஸாம் வரைக்கும். ஓகேங்களா, நம்ம இங்க இந்த இடத்துல என்ன நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண போறோம், நம்மளோட டைமை சாக்ரிஃபைஸ் பண்ண போறோம். நம்ம டைமை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ப்ராப்பரான வேலை, கரெக்டான வேலை, ப்ராப்பரான வேலை நம்ம டைமை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க என்ரோல் பண்ணுங்க. அடுத்த லெவல் நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷன்ல அடுத்த லெவல் போயிடலாம். தேங்க்யூ.